வணக்க மக்களே, இன்றைக்கி மோர் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வெள்ளை பூசணி வாங்கி உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு இறுத்து வச்சுருக்கேன். 2 பாக்கெட் தயிர் வாங்கி தண்ணி ஊற்றி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். தேங்காய் அரைக்கணும். அது கூட அரைக்கிறதுக்கு 2 துவரம்பருப்பு 5-6 பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து போட்டு தேங்காயோடு அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சின்னதாக இவ்வளோ நீளத்துக்கு கொஞ்சம் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், சின்ன சீரகம், நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பு, பச்சரிசியை எல்லாத்தையும் நல்லா மையாக இப்போ அரைச்சிட்டு வருவோம். நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை எடுத்து நம்ம அடித்து வச்சுருக்க மோரில் ஊற்றிடணும். எல்லாத்தையும் கழுவி ஊற்றிடணும். ஊற்றி வேக வச்சுருக்க பூசணிக்காயவும் இது கூடயே போட்டுட்டு இப்போ தாளித்து விடணும். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்து, அடுத்து வத்தல், அடுத்து கருவேப்பிலை, 1 சிட்டிகை பெருங்காயம். தாளிக்கவும் இதை தூக்கி ஊற்றிடணும். எண்ணெய் தாளிச்சாச்சு. இப்போ நம்ம போட்டு இது முறக்கூட்டவும் இறக்கிடணும். 1 சிட்டிகை மஞ்சத்தூள். முறக்கூட்டிடுச்சு, நீ அமர்த்திட வேண்டியதான். அப்போ 2 பச்சை வெந்தயத்தை போடணும். இப்போ நமக்கு தேவையான உப்பு போட்டு அமர்த்திடணும். சாப்பிட்டு பார்த்தா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.